ATM logical connection. In real time life, you know what is ATM, right? ATM is what are the purpose? For what purpose we are going to ATM? To taking the cash. Also we are going to the amount also, right? But nowadays amount வந்து பேங்க்ல போய் வெயிட் பண்ணி போடணும் அவசியமே இல்லை. ATM அந்த சர்வர்ல போய் போட்டோம்னாலே அப்லோட் ஆயிடும், right? So இங்க இந்த ATM logical connection வந்து எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்றாங்க? ATM ல நிறைய ப்ராசஸ் அமௌண்ட் உள்ள போட்டா அந்த சர்வர்ல அமௌண்ட் இருக்கா இல்லையாங்கிறது ஐடென்டிஃபை பண்றோம். அதுல அமௌண்ட் எப்படி போகுது, விஷுவலைசேஷன் சேனல் மூலமா போகுது, பார்ட் மூலமா போகுது. சரியா? அதுக்கு பார்ட் இருக்கு, அதுக்கு லோடட் இருக்கு, சர்வர் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் போடலாம்னு அதுல வரும். ஓகேவா? Now இந்த ATM logical connectionல there are two types. இந்த கனெக்ஷன் இருக்காதுன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்காக தான் இந்த ATM logical connection யூஸ் பண்ணுறோம். இதுல இந்த சேனல் பார்ட் அப்படின்னா என்னன்னா, சேனல்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் இருந்தாலே ATM ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரூட்டர்ஸ்ல வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்? வயர்ஸ், சேட்டலைட்ஸ், நெட்வொர்க்ஸ் மூலமா, எது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல வந்து என்னன்னா எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். புரியுதா? எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் கிளியர். ஸோ இங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ATM இதுல நம்ம வயர் கனெக்ஷன் போகும்போது இந்த விஷுவலைசேஷன் சேனல் மூலமா உள்ள போகும். இந்த பார்ட் வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதும் இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ரைட்? கிளியர்? ATM logical connection என்னன்னு புரிஞ்சுச்சா? கிளியர்? தேங்க்யூ.